வணக்கம். இன்னைக்கு வந்து டே 3 எப்படி வந்து அ நம்ம மியூசிக் வந்து எடிட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதாவது ஆடியோ ட்ராக். அத பத்தி லாஸ்ட் வீடியோல பார்க்கல. இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அத கட் பண்ண முடியுமா அப்படின்றத. எனக்கு அதுக்குள்ளார வந்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு வந்தது. ஷார்ட்ஸ வந்து எடிட் பண்ண முடியுமா? நீங்க காட்டுறது வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ற மாரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு செட்டிங் ஏதாவது இருக்கா கேடிஎன் லைவ்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாம வந்து இந்த தடவ வந்து நியூ ப்ராஜெக்ட் போய்க்குவோம். நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க கஸ்டம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க கஸ்டம நீங்க அ பண்ணீங்கன்னா, இங்க கடைசில பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் அப்படின்னு வந்திருக்கா? இந்த வெர்டிகல் HD 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுத்தீங்கன்னா எங்கள் ஷார்ட்ஸ்க்கானது வந்துடும். பட் இது வந்து லோடிங் பேஜ் தான். நீங்கள் எடிட்டிங் அப்படின்னு போனீங்கன்னா இதோட என்விரான்மெண்ட்டே மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிப் மானிட்டரும் ப்ராஜெக்ட் மானிட்டரும் ஒரே இடத்துக்கு வந்துடும். நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, கிளிப் மானிட்ரு இது, ப்ராஜெக்ட் மானிட்ரு இது. அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக ஷார்ட்ஸுக்கு ஆனால் ப்ராஜெக்ட் மானிட்டர் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறது இங்கே வந்துடும். அண்டு எஃபெக்ட்ஸை வந்து எடிட் பண்ணுறது இங்கே வந்துடும். இது வந்து ப்ராஜெக்ட் பின் அங்கே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்காது. இந்த எஃபெக்ட்ஸு எல்லாமே இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து இதுவும் வந்து இங்கே போயிடவே இந்த மாதிரி உங்களுக்கு டைம் லைனு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே வந்துடும். சரி, இதில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறதில்ல. மியூசிக் எடிட் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, மியூசிக் நமக்கு வந்து தேவையில்லை. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், இங்கேருந்தே வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு மியூசிக் இருக்குது. மியூசிக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா இடத்துல இருந்தும் எடுத்து மியூசிக்கை போட்டுறாதீங்க. நீங்கள் யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு வந்து மியூசிக்ஸ் கிடைக்கும். அதாவது மற்றவங்க பண்ணதெல்லாம் இல்லை, யூடியூப்க்கு தனியாக வந்து மியூசிக் இருக்குது, ராயல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மியூசிக்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிக்ஸாபே இங்கே பாருங்கள், பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த பிக்ஸாபே வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ்ஸு, வீடியோஸு, ஈவன் மியூசிக் கூட ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அது பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் ராயல்ட்டி ஃப்ரீ வந்து உங்களுக்கு மியூசிக்ஸ் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஸோ இங்கே இருந்தும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் மற்றது எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டி இஷ்யூஸ் வரும். சரி, இப்போ அந்த மியூசிக் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ட்ராப் பண்ண முடியாது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கான ட்ராக்கு. ஸோ இங்கே தான் ஆடியோ ட்ராக்லலாம் நீங்கள் ஆடியோவை ப்ளேஸ் பண்ண முடியும். அந்த ஆடியோவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, 1 செகண்ட், ஆடியோ கேட்குது உங்களுக்கு. இந்த ஆடியோ வந்து இப்போது இருக்குது. ஆனால் இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு இது பாருங்கள், கிளிப் மானிட்டரில் காட்டுது. நம்ம இந்த ப்ராஜெக்ட் மானிட்டர் போனீங்கன்னா ஒன்றுமே காட்டாது.
ஆடியோ காட்டாது. ஆனால் கிளிப் மானிட்டரில் மட்டும் ஆடியோ காட்டும். ஏன்னா நம்ம தேவையான ஆடியோ மட்டும் இங்கேயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதனால் ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போது ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே இருக்குது, இதை வந்து நம்ம கட் பண்ணணும். சேம் மெத்தட் தான், கட்டிங் வந்து ரொம்ப அதே மெத்தடில் தான். ஆனால் நான் வந்து கட்டிங் வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ரேசர் டூலுக்கு பதிலாக ரேசர் டூலோட ஷார்ட்கட் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆர். சரிங்களா, இங்கே வச்சு ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆர். சரி, இங்கே ஷிஃப்ட் ஆரை ப்ரெஸ் பண்ணி இங்கே இது பண்ணியாச்சு. இப்போ இந்த வால்யூம் இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் ஒரே வால்யூம் இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸு, அதாவது நீங்கள் ஒரு ஆடியோ பேசி ப்ளே பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வேணும்னா ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் எஃபெக்ட்ஸுக்கு போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் நீங்கள் வந்து வால்யூம் அப்படின்னு ஒரு வந்து எஃபெக்ட் இருக்குது. இந்த வால்யூம் எஃபெக்டை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க. ட்ராப் பண்ண உடனே இதை பாருங்கள், இங்கே வந்து நான் சொன்னல எஃபெக்ட்ஸை எடிட் பண்ணுற ட்ராக்குன்னு, இங்கே டைம் லைனும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே வந்து எஃபெக்ட்ஸோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணும்போது அது போயிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான், இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்துடும். சரி, எஃபெக்ட்ஸில் டைம் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போது இந்த டைம் லைனை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுறீங்க, டைம் லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸில் இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து வால்யூமை கம்மி பண்ணுறீங்க. எப்பயுமே 20 டெசிபலுக்கு கீழே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது, 20 டெசிபலில் இருந்தது அப்படின்னா பேக்ரவுண்ட் மைனஸ் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸில் இருந்ததுன்னா இட் வில் பி குட், நிறைய கேட்காது, ஒன்றுத்தோட வால்யூம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். சரிங்களா, அண்ட் அதுக்கு அடுத்து இது இப்படியே இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் டைமில் நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பார்ப்போம். நம்ம இங்கே இந்த இடத்துல இப்போ வால்யூம் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். நம்ம இங்கே இருக்கிறோம், டைம் லைன் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இதுதான் வந்து எஃபெக்ட்ஸில் டைம் லைன் ஆட் பண்ணுறது. ஆடு டைம் லைனு, ஆடு வந்து கீ ஃப்ரேமு. இந்த கீ ஃப்ரேமை இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமை ஆட் பண்ணோன்னே இங்கே ரெட் கலர் டாட் ஒன்று வந்திருக்கு. இங்கே அருமையானதுங்க. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த ஒரு விரல் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு இப்படி தூக்குனிங்கன்னா இங்கேயே வந்து உங்களால் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ இதை ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் வால்யூம் வந்து கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து அதிகமாகுதுன்னு. இப்போ வால்யூம் சுத்தமாக கேட்கல, ஸோ அது வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுல வால்யூம் கேட்காது. இப்போது இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே வந்து இதுவை வச்சு இன்னொரு டைம் லைனை கீ ஃப்ரேமை ஆட் பண்ணுறேன். டைம் லைனே வருது. கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்படி இந்த இதை தூக்கின உடனே இது என்ன அலற போகுதுன்னு பாருங்கள். இப்போது ஜஸ்ட் நம்ம இங்கேருந்து ப்ளே பண்ணுவோம். ரொம்ப வால்யூம் அதிகமாகிடுச்சா, அடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த வால்யூமை இப்படியே குறைச்சிருங்க. குறைச்சோன்னா -20 டெசிபலுக்கு வந்திருக்கு. நமக்கு 0 டெசிபல் இருந்தால் இது வந்து 0ல் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நார்மலாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும்.
இது ரொம்ப 20 டெசிபல். இது வரைக்கும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வால்யூமை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து நம்ம கட் பண்ணுறத பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து 2 வால்யூம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க. புதுசாக வால்யூம் எடுத்து போட்டுக்கலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அது. இப்போ 2 வால்யூமை ஆட் பண்ணுறீங்க. இப்போது ஆட் பண்ண உடனே இது பாருங்கள், இங்கே ரெட் கலரில் டாட் தெரியுதா? இது இப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகிடும். வால்யூம் டக்குன்னு நிற்காமல் பொறுமையாக குறையும். பாருங்கள் இப்போது அந்த எஃபெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து ப்ளே பண்ணால் வீடியோ சீக்கிரம் முடியும். அதுக்கப்புறம் இந்த வால்யூம் வரும்போது நான் இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணி காட்டுறேன். ஷிஃப்ட் +R இதுதான் வந்து ரேசர் டூலோட உங்களுக்கு வந்து ஒரு இது ஷார்ட்கட்டு. இங்கே பாருங்கள், இங்கே க்ரீன் கலரில் ஃபேட் இன்னு ஃபேட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த எஃபெக்ட்ஸு வீடியோலையும் ஒர்க் பண்ணோம், ஈவன் ஆடியோலையும் ஒர்க் பண்ணோம். அப்படியே கம்மியாயிடுச்சு, ஆடியோ அப்படியே அதிகமாகிடுச்சு. சிம்பிள் தாங்க. ஆடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடியோ வந்து எப்படி வந்து நம்ம ட்ராக்கில் யூஸ் பண்ணுறது, ட்ராக்கில் வந்து ட்ராப் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அண்ட் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் பார்த்தோம். எப்படி வந்து அந்த வால்யூம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஹை வால்யூம் வரைக்கும் நம்ம இது பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று இருக்குது, அதை பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கேருந்து தாங்க எடுப்போம். இங்கேருந்து தான் இந்த வியூ அப்படின்னு இருக்குதில்ல, அதுதான். இங்கே வியூவில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு இந்த பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து ஆடியோ மிக்சர்னு இருக்கும். ஆடியோ மிக்சரில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆடியோ மிக்சர் வந்துருச்சு பாருங்கள். ஆடியோ மிக்சரில் இதில் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா இந்த ஆடியோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தனித்தனியாக ரைட்டு லெஃப்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட்டு ஒரு வேலை அதிகமாகணும் அப்படின்னா ரைட்டை அதிகம் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை கம்மி பண்ணலாம். லெஃப்ட்டு ஒரு வேலை அதிகமாகணும்னா லெஃப்ட்டை கம்மி பண்ணி அதிகம் பண்ணிக்கலாம். 0 ஆகணுன்னாலும் பண்ணிக்கலாம். இதுதான் 6 சேனல்ஸ் நான் சொன்னல 5.1. இது மாஸ்டரு. இது மாஸ்டரில் இது பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் போகும். இதில் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேருந்தும் நீங்கள் வந்து வால்யூம் வந்து ரைட்டை மட்டும் இது பண்ணிக்கிறது, லெஃப்ட்டு சவுண்டை கம்மி பண்ணுறது, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணுறது இந்த ஆடியோ மிக்சர். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆடியோ மிக்ஸ் பண்ணுறதுல மாஸ்டர் தாங்க. ஏன்னா சரவுண்ட் சவுண்டு செட் பண்ணுறது நான் தான் சொன்னல 6.1 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதையும் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்டு வந்து லைக்கும் போடுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.